வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 19 டாபிக் பார்க்க போகிறோம். மரபியல் ஜெனட்டிக்ஸ். ஸோ 25 1 மார்க்ஸ் இருக்கு. டெட்டு, சி டெட்டு, பிஜிடிஆர்பி அண்டு கிளாஸ் 10th 12th படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம 25 ஒன்னோடு பார்க்கலாம். இதுலேயே நோட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்துருங்க. ஸோ எந்த மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து Who is known as the father of genetics? மரபியலின் தந்தை என்ன அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா கிரிகோர் ஜோஹன் மெண்டல் அவர்தான். சரிங்களா? ஸோ மெண்டல் பட்டாணி செடிகளில் சோதனைகளை செய்து மரபு கடத்தல் விதிகளை வெளியிட்டார். மெண்டல் கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பி பிளான்ஸ் அண்ட் ப்ரொபோசல் ஆஃப் இன்கிரிடியன்ஸ். சரிங்களா? இது போக நம்ம ட்ரிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, மெண்டல் தனது ஆய்விற்கு தேர்ந்தெடுத்த தாவரத்தின் அறிவியல் பெயர் பைசம் சட்டைமம் அப்படின்னு சொல்லிட்டு. The scientific name of the plant Mendel choose for his study is பைசம் சட்டைமம். சரிங்களா? அவர் ஒரு ஆய்வுக்கு எடுத்த தாவரத்தோட அறிவியல் பெயர் பைசம் சட்டைமம். இப்போ அதர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது டார்வின் அது வந்து எவல்யூஷன் அப்படிங்கிற பரிணாமம் தியரியை சொல்றாரு. லேமார்க் அப்படிங்கிற இன்கிரிடியன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர், அதாவது தமிழ்ல ஆதிக்கம் பெற்ற பண்புகளின் கடத்தல். அதுக்கப்புறம் ஹியூகோ டி வாரிஸ் அப்படிங்கிற அவர் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சடுதி மாற்றத்தை சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோலாம் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் உண்டான ட்ரிக்ஸு டிப்ஸு மற்ற ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. நோட்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே இதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி? மரபணுக்களை கடத்தும் அடிப்படை அலகு எது அப்படின்னா ஜீன். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பண்பை தீர்மானிக்கும் டிஎன்ஏ ஒரு பகுதி தான் ஜீன். A gene is a segment of DNA that codes for a specific trait. சரிங்களா? டிஎன்ஏ ஒரு பார்ட் தான் ஜீன் அப்படின்னு ஞாபகம். இப்போ ஜீன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வில்கம் ஜோகன்சன். இந்த டேர்ம் ஜீன் வாஸ் coined by வில்கம் ஜோகன்சன். ஸோ அதர் ஆப்ஷன் நீங்க பார்க்கும்போது இப்போ டிஎன்ஏ இருக்கு, அது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், அது வந்து ஒரு மரபு பொருள். ஆர்என்ஏங்கிறது புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது அது புரத சேர்க்கை. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மூணாவது ஒன்னோடு போகலாம். மூணாவது ஒன்று, ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஹியூமன் சோமாட்டிக் செல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா மனித உடல செல்களில் எத்தனை இணை குரோமோசோம்கள் உள்ளன? எத்தனை இணை அப்படின்னா 23 பேர்ஸ். சில பேர் 46 போடுவாங்க, அது தப்பு இல்லை, அது தப்பு. சரிங்களா? 23 பேர்ஸ், 23 இணைகள். ஸோ அதுக்கு உண்டான அந்த கன்ஃபியூஷனுக்கு உண்டான நோட்ஸ் நான் தந்திருக்கேன். அதாவது மனித செல்களில் மொத்தம் 46 குரோமோசோம் இருக்கும், ஆனால் 23 இணை அப்படின்னு சொல்லணும். Human cell contain 46 chromosomes in total, but arranged in 23 pairs. சரிங்களா? ஓகே. இப்போ 22 இணைகள் ஆட்டோசோம்கள் இருந்ததுன்னா அது வந்து உடல் பண்பு. அதுல வந்து இப்போ 22 இணைகள் இருக்கும்போது அது வந்து ஆட்டோசோம் சொல்லுவோம், உடல் பண்புன்னு சொல்லுவோம். ஒரு இணை அல்லோசோம்கள் இருந்ததுன்னா அது வந்து பாலின பண்பு. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் படிச்சது தான், நம்ம வந்து ஒன்னோட பார்க்குறோம். 23 pairs are autosomes, that is body traits, and 1 pair is allosome, sex determination. நம்மளுக்கு தெரியும்ல, அந்த 23 22 வந்து ஆட்டோசோம் உடல் பண்பு, ஒரே ஒரு தான் அந்த பாலின பண்பை தீர்மானிக்கு, செக்ஸ் டெட்டர்மினேஷன். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ், இப்போ 46 அப்படிங்கிறது குரோமோசோம்னுடைய மொத்த எண்ணிக்கை தான், இணை கிடையாது. இது வந்து 23 இணைகளை பேர்ஸை குறிக்கும். 46 is the total number of chromosomes which represent 23 pairs. கிளியர் ஆயிட்டா? அடுத்து ஒன்னு எடுப்போம். ஃபோர்த் கொஸ்டின், டவுன்ஸ் syndrome is caused by the presence of extra copy of which chromosome? டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் எந்த குரோமோசோமில் ஏற்படும் கூடுதல் நகலால் உண்டாகிறது அப்படின்னா 21வது, அதாவது 21st குரோமோசோம், 21வது குரோமோசோம். சரிங்களா? அதாவது ரெண்டா இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி நகல் இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா அதுதான் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு. 21ல வந்து அது பேர் டவுன் சிண்ட்ரோம். மற்றதுல வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்காது, நம்ம பின்ன நோட்ஸை பார்க்குறோம். இது 21வது குரோமோசோம் ட்ரைசோமி, நான் சொன்னா 3 அப்படின்னு, ட்ரைசோமி 21 என்று அழைக்கப்படுகிறது. டவுன் சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் பை த எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21. சரிங்களா? 21ல குரோமோசோம் 21ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காப்பிக்கு பேர் தான் டவுன் சிண்ட்ரோம், ஆஃபன் கால்ட் ட்ரைசோமி 21.
இது ஒரு ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலையாகும். இட் இஸ் a condition of autosomal aneuploidy. அதர் ஆப்ஷன் இப்போ 13th இருக்கிறது வந்து நம்ம வந்து பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். 13th இருக்கிறது பட்டாவ் சிண்ட்ரோம். இதே 18th இருக்குன்னா அது வந்து எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். 21 நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் டவுன் சிண்ட்ரோம். மற்ற 18 எட்வர்ட், 13 பட்டு அப்படிங்கிற ஞாபகம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின். இந்த டேம் மியூட்டேஷன் இஸ் வாஸ் கைண்ட் பை சடுதி மாற்றம் முன்னாடி பார்த்தோம். சடுதி மாற்றம் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூகோ டி விரிஸ். இவர் தான் அந்தி மந்தாரை அப்படிங்கிற சொல்லக்கூடிய தாவரத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்களை கண்டு இந்த சொல்ல அறிமுகப்படுத்தினார். ஹியூகோ டி விரிஸ் introduced the term mutation based on his observation on evening primrose அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓனிதேரா லாம்பக்ரைனா அப்படிங்கிறத சொல்றாங்களாம். அந்த அந்தி மந்தாரைன்னு சொல்றது ஈவினிங். நம்ம இதை ஞாபகம் ஈவினிங் பிரைம்ரோஸ். இப்போ நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல பார்க்கறது சடுதி மாற்றம் என்பது டிஎன்ஏ வரிசையில் ஏற்படும் திடீர் மாற்றம் ஆகும். இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு த சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஹெச் மார்கன். இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக் சோதனை மரபியல் அதுக்கு உண்டான ஆள் தான் டிஹெச் மார்கன். சரிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின். Which nitrogenous base is not found in DNA? டிஎன்ஏவில் காணப்படாத நைட்ரஜன் காரம் எது அப்படின்னா யுரேசில். டிஎன்ஏல காணப்படாத. டிஎன்ஏவில் தயமின் இருக்கும். இந்த இடத்துல தயமின் இருக்கும். ஆனா ஆர்என்ஏவில் அதற்கு பதிலாக யுரேசில் இருக்கும். சரிங்களா. அதுக்கு உண்டான நோட்ஸை பார்க்க போறோம். இவங்க என்ன கேட்டாங்கன்னா டிஎன்ஏ காணப்படாத நைட்ரஜன் காரணம் அப்படின்னா டிஎன்ஏல தயமின் இருக்கும், யுரேசில் இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து பார்க்கணும். Okay, right. So DNA contains thymine while RNA contains uracil insert. சரிங்களா. DNA thymine இருக்கும், RNA அதுக்கு பதிலாக uracil இருக்கும். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா DNA காணப்படாத அப்படின்னு சொன்னா அப்ப uracil நம்ம எடுப்போம். கரெக்டா. நோட்ஸ் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ஸ்ல DNA உள்ள காரங்கள் என்னன்னா AGCT. இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நாலுமே அந்த நம்ம ஏசி அந்த 4 தான் கோடு அது இருக்கு. ஆர்என்ஏல இருக்கக்கூடிய காரங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜிசியு. அந்த டீக்கு போல யூ இருக்கும். அதனால தான் தயமின் யூரசில் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். டிஎன்ஏ பேசஸ் அப்படின்னா ஏஜிசிடி. ஆர்என்ஏ பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிசியு. இப்போ அதர் ஆப்ஷன் பார்க்கும்போது அடினைன் குவானைன் அப்படின்னு இருக்குதுங்க. அதை பத்தி சொல்ல போறோம். அடினைன் குவானைன் சைட்டோசின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே காமனானது. ஆர் காமன் டு போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஓகேவா, கிளியரா? ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் பார்க்கணும். த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. டிஎன்ஏவுடைய இரட்டை சுருள் மாதிரி வெளியிடுறது யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்கள் வாட்சன் அண்ட் கிரிக். 1953ல ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரின்ஸ் கிரிக் இந்த மாதிரி வெளியிட்டனர். ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் ப்ரொபோஸ்ட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இன் 1953. ஸோ நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல நம்ம பார்க்குறது இதற்காக 1962ல இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கிரிப்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது மாற்றமடைத சோதனையில சம்மந்தப்பட்டவர். சரிங்களா, அதை நீ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று. ஏன்னா an organism with two identical alleles for a trait is called. ஒரு பண்பிற்கு இரு ஒத்த அல்லீல்களை கொண்ட உயிரினம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஹோமோசைகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரியா அப்படின்னு தெரியும் அதானே. ஸோ டிடி இருக்கிறது, ஸ்மால் டிடி இருக்குது. ஸோ ஹோமோசைகஸ் ரெஃபர்ஸ் டு ஹேவிங் டூ ஐடென்டிக்கல் alleles ஃபார் எ பர்டிகுலர் ஜீன். கிளியரா? இப்போ நோட்ஸ்ல பார்க்கும்போது ட்ரிக்ல என்னது ஹோமோ அப்படின்னா சேம் ஒரே, ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாறுபட்ட, நியூமோனிக் அப்படின்னா ஹோமோ மீன்ஸ் சேம் டிடி, ஹெட்ரோ மீன்ஸ்னா டிஃப்ரெண்ட் அப்படிதானே. அப்போ ஹோமோ அப்படிங்கும்போது சேமா இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ அதர் ஆப்ஷன் நம்ம பார்க்கறது ஹெட்ரோஜைகோஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல வந்து டூ டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் இருக்கும். இது இரு வேறுபட்ட அல்லீல்கள் இருக்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 9 போவோம். In a mono hybrid cross, what is the phenotype ratio in the F2 generation? ஒரு பண்பு கலப்பில் F2 சந்ததியின் புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னா B equal to அதாவது 3:1 அப்படிதானே. 4 தாவரங்களில் 3 நெட்டை மற்றும் ஒரு குட்டை தாவரம் தோன்றும். இந்த F2 generation 3 plants show the dominant trait and 1 show the recessive trait அப்படின்னு சொல்லி. அதுல டாமினன்ட் இருக்கும், ரெசசிவ் இருக்கும். சரிங்களா.
ஸோ ஒரு பண்பு கலப்பில் F2 சந்தோஷ புறத்தொற்ற விகிதம் அப்படின்னா 3:1 அப்படின்னு ஞாபகம். இப்போ நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல பார்க்கும்போது 1:1 2:1 அப்படின்னு கேட்கும்போது அது வந்து மரபு அணு வகை விகிதம், அதாவது ஜெனோடைபிக் ரேஷியோ. அது 1:2:1 இஸ் ஜெனோடைபிக் ரேஷியோ ஃபார் த மோனோ ஹைபிரிட் கிராஸ். சரிங்களா? ஆனால் இவங்க கேட்டது F2 ஜென்ரேஷன். இதுமே 9:3:3:1 அப்படி இருக்கு. அது வந்து டைஹைபிரிட் பினோமெட்டிக் ரேஷியோ, இருபண்பு கலப்பு புறத்தொற்ற விகிதம். மோனோபண்பு அதாவது மோனோடைப் அப்படிங்கிறது வேற, டைஹைபிரிட் பினோடைபிக்ங்கிற அப்படிங்கிறது வேற. அதுதானே ஜீனோடைபிக் அப்படிலாம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்க டைகை அப்படின்னு டைன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இருபண்புன்னு கேட்டாங்கன்னா 9:3:3:1 அப்படிங்கிற நீங்க ஞாபகம். 10வது கொஸ்டின், செக்ஸ் ஆஃப் த ஹியூமன் பேபி இஸ் டிட்டர்மைன்ட் பை, நமக்கு தெரியும் மனித குழந்தையுடைய பாலினத்தை தீர்மானிப்பது ஃபாதர்ஸ் ஸ்பெம், தந்தையோட விந்து தான். ஏன்னா தந்தை வழங்கும் எக்ஸ் அல்லது ஒய் குரோமோசோமே பாலினத்தை நிர்ணயிக்கிறது. ஸ்பெம் ஃப்ரம் த ஃபாதர் கேரிஸ் எய்தர் அன் எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் டிட்டர்மைன் த செக்ஸ். நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல மனிதர்கள் ஆண் என்பது ஹெட்ரோ கேமெட்டிக் அப்படிங்கிறது, எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும். அதனால ஏன்னா மாறுபட்டது எக்ஸ் 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 ஒய். பெண்ணுக்கு வந்து ஹோமோ கேமெட்டிக் எக்ஸ் எக்ஸ் தான். மேல்ஸ் ஆர் ஹெட்ரோ கேமெட்டிக் எக்ஸ் ஒய் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோ கேமெட்டிக் எக்ஸ் எக்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்ல சில ஊரொன்றில் இப்போ முதலை ஆமையெல்லாம் பார்க்கும்போது அந்த பாலினத்தை சுற்றுச்சூழல் வெப்பநிலையை தீர்மானிக்கும். சரிங்களா? சம் ரெப்படைல்ஸ் இதுல நீங்க ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபாதர் ஸ்பெம் நியூட்ரிஷன் அப்படின்லாம் போடும்போது என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சில ஊரொன்னுல சில ரெப்படைல்ஸ்ல, சரிங்களா, அதுல நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் எடுக்கட்டா நீங்க ஞாபகம். அப்ப அதுக்கு சுற்றுச்சூழல் வெப்பநிலை முக்கியம், பாலினம் தீர்மானிக்கணும். இன் சம் ரெப்படைல்ஸ், crocodile, turtles, environmental temperature determines the sex of the offspring. Clear? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஹேப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஹியூமன்ஸ்? மனிதர்களில் ஒற்றை மைய குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 23. இனப்பெருக்க செல்களில் விந்து அண்டம் பார்த்தீங்கன்னா பாதி அளவு, அதாவது 23 குரோமோசோம் மட்டுமே இருக்கும். Haploid N refers to the single set of chromosome which is 23 in human gametes, sperm, egg. நோட்ஸ் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ஸ்ல இரட்டை மையம் அப்படின்னா டிப்ளாய்டு 2n, அது வந்து 46. ஒற்றை மையம்னா ஹேப்ளாய்டு 23n, டிப்ளாய்டு 2n 46, ஹேப்ளாய்டு n 23. அதர் ஆப்ஷன்ஸ் 22 என்பது ஆட்டோசோம்களை இணைகளை குறிக்கும். நம்ம மேலே பார்த்தோம் ஆட்டோசோம் பேர்ஸ் சொல்லிட்டு, அந்த ஒன்று தான் வந்து செக்ஸ் தீர்மானிக்கிறது. 22 வந்து ஆட்டோசோம். Who proposed the chromosomal theory of inheritance? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மரபு கடத்தலின் குரோமோசோம் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டன் அண்ட் போவரி அப்படின்னு சொல்லிட்டு. சட்டன் அண்ட் போவரி. குரோமோசோம்கள் தான் ஜீன்களை கடத்துகின்றன என இன்று இவர்கள் விளக்கினார். சட்டன் போவரி இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்ட் குரோமோசோம்ஸ் ஆர் த கேரிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். குரோமோசோம் தான் கடத்துது, சரிங்களா, ஜீன்களை கடத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்போ இவங்க வந்து இன்னொன்னு பண்ணாங்க, மெண்டலினுடைய விதிகளை குரோமோசோமின் செயற்பாட்டோட இவர்கள் இணைத்தனர். They linked Mendelian laws with the behavior of chromosome during meiosis. TH மார்கன் நம்ம மேலே பார்த்தோம், அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப், அவர் வந்து சோதனை மூலம் நிரூபணம் வழங்கியவர், அப்படிதானே? ஓகே. அடுத்து 13, which blood group is known as the universal donor? அனைவருக்கும் ரத்தம் வழங்கக்கூடிய ரத்த வகை O நெகட்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓ நெகட்டிவ் வகை ரத்தத்தில் ஆன்டிஜன் இல்லாததால் இது அனைவருக்கும் பொருந்தும். டைப் ஓ இங்க கொடுத்துருக்கல பாருங்க, ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், சரிங்களா? டைப் ஓ நெகட்டிவ் blood can be donated to people of any blood type as it lacks A, B, RH antigens. அதில் ஆன்டிஜென்ஸ் இல்லைனால யாருக்கும் கொடுக்கலாம். ஏபி வகை ரத்தம் யூனிவர்சல் ரெசப்டர், அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஏபி பிளஸ் இஸ் யூனிவர்சல் ரெசப்டர், can receive blood from any group. Hint O for out, அதாவது donates to everyone அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து ஞாபகம் யூஸ் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து இதில் ஒரு டவுட் வரும், ஓ பாசிட்டிவ் தான் நம்ம இது வரைக்கும் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓ பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் கொடுக்கலாம்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது வந்து பாசிட்டிவான பிளட், ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கும்ல, அதாவது ஏ பிளஸ் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னு இருக்கு. அவங்களுக்காண்டி கொடுக்கறதுக்கு ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம். ஸோ அவங்களே வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி இருக்கறனால அந்த ஓ பாசிட்டிவ் எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சினாரியோ. பட் உண்மையிலே யூனிவர்சல் டோனார்னு பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் தான், ஓ பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா ஓ பாசிட்டிவ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் டைப் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் அந்த பாப்புலேஷன் அதிகனால நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அது தெரியுது.
சரிங்களா? அதனால இங்க ஓ நெகட்டிவ் போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 14. சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆர் கால்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், டிஎன்ஏ வரிசையில் ஏற்படும் திடீர் மற்றும் மரபு வழியாக கடத்தப்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா மியூட்டேஷன், சடுதி மாற்றம். கதிர்வீச்சு அல்லது பிழைகளால் டிஎன்ஏவில் ஏற்படும் நிரந்தர மாற்றமே இது. மியூட்டேஷன் இஸ் அ பெர்மனன்ட் சேஞ்ச் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் கேன் பி பாஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். சரி, அப்படியே குழந்தைகளுக்கு மாற்றி மாற்றி வருது அந்த சடுதி மாற்றம் வருங்க மியூட்டேஷன். நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல பார்க்கும்போது இது பரிணாமத்திற்கு தேவையான மூலப்பொருளை வழங்குகிறது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். இப்போ அதர் ஆப்ஷன்ல வேரியேஷன்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா டிஃபரன்சஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், உயிரினங்களுக்கு இடையான சிறு மாற்றங்களை குறிக்கிறது. 15th. வாட் இஸ் அ ஜெனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைபிரிட் கிராஸ்? நம்ம மேலே பார்த்தோம், ஒரு பண்பு கலப்பின் மரபணு வகை விகிதம் என்னன்னா 1:2:1. இது 1 வந்து தூய நெட்டை டிடி, 2 வந்து கலப்பு நெட்டை டிடி, 1 வந்து தூய குட்டை டிடி. சரிங்களா? இந்த மாதிரி அந்த ஜீனோடாபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைபிரிட் இருக்கும், ஒரு பண்பு கலப்புடைய மரபணு வகை விகிதம். இப்போ இதில் ஃபேக்ட்ஸ்ல பார்க்கும்போது 3:1 அப்படின்னா புறத்தோற்ற விகிதம். ஸோ ஃபீனோடாபிக் ரேஷியோ அப்படிங்கும்போது 3:1 சொல்லணும். 3:1 இஸ் அ ஃபீனோடாபிக் ரேஷியோ ஃபார் த சேம் கிராஸ். இதே கிராஸ் தான், ஆனால் அது புறத்தோற்ற விகிதம். சரிங்களா? நல்லா பார்த்து அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கணும், மரபணு விகிதமா புறத்தோற்ற விகிதமா அப்படிங்கிறது. புறத்தோற்றம் 3:1. ஜீனோடைப் ரெஃபர்ஸ் டு த ஜீன்ஸ் லெட்டர்ஸ் டிடி டிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் அப்படிங்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 16th. ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ், மரபணு பொறியியல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்ற அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். ஆக்சுவலி இந்த வார்த்தை தான் நமக்கு நிறைய மரபணு பொறியியல்லாம் ஜீன் தெராப்பி, குளோனிங் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆக்சுவலி இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். வேறு உயிரினங்களுடைய டிஎன்ஏவை இணைத்து புதிய டிஎன்ஏ உருவாக்குறது, அதனால ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. It involves joining DNA molecules from different species and inserting them into a host organism. இதில் பயன்படும் கத்திரிக்கோள் அப்படிங்கிறது என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பசை அப்படி என்னன்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூல்ஸ் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சிசஸ் அண்ட் டிஎன்ஏ லிகேஸ் வந்து க்ளூ. இப்போ அதர் ஆப்ஷன்ல ஜீன் தெராப்பி அப்படிங்கிற பார்க்குறோம். அது வந்து என்னன்னா குறைபாடுள்ள ஜீன்களை சரி செய்த, அதாவது கரெக்டிங் டெஃபெக்டிவ் ஜீன்ஸ். அதை நீங்க அங்கே ஞாபகம். 17th. The first mammal to be cloned was, முதலில் நகலாக்கம் செய்யப்பட்ட பாலூட்டி எது அப்படின்னா டாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு, டாலி சீப். சரிங்களா? 1906ல இயான் வில்மோட் என்பவரால் டாலி என்ற ஆடு உருவாக்கப்பட்டது. டாலி த சீப் was the first mammal cloned from the adult somatic cell by the Ian Wilmot. சரிங்களா? இது வந்து ஒரு உடல் செல், சோமாட்டிக் செல், உட்கரு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்டது. ஓகே, இட் வாஸ் கிரியேட்டட் யூசிங் த சோமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்போர்ட், SCNT மாங்க, சோமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்போர்ட், உடல் செல் உட்கரு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்டது. டாலி ஆடு ஸ்காட்லாந்தில் உள்ள ரோஸ்லின் நிறுவனத்தில், ரோஸ்லின் இன்ஸ்டியூட்ல பிறந்தது. டாலி த சீப் வாஸ் பார்ன் அட் த ரோஸ்லின் இன்ஸ்டியூட் இன் ஸ்காட்லாந்து. 1996ல நகலாக்கம் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்டது. இட் வாஸ் கிரியேட்டட் த்ரூ த குளோனிங் இன் 1996. அடுத்த கொஸ்டின் 18th. Which tool is used to predict the outcome of genetic cross? மரபணு கலப்புடைய முடிவுகளை கணிக்க பயன்படும் கட்டம் எதுனா புன்னட் கட்டம், புன்னட் ஸ்கொயர். இந்த பாருங்க, ரெஜினால்ட், அதாவது ஃபுல் நேம் வந்து ரெஜினால்ட் சி புன்னட் என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. A புன்னட் ஸ்கொயர் இஸ் a diagram used to predict the genotype of particular cross. மரபணு கலப்புடைய முடிவுகளை கணிக்கலாம், ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த புன்னட் கட்டம், புன்னட் ஸ்கொயர். இது வந்து ஒரு சதுர வடிவிலான வரைபடமா இருக்கும். It is a graphical representative of possible genotypes. இது கிளியர் ஆயிட்டா எல்லாமே? ஓகே, நெக்ஸ்ட் 19. டர்னர் சிண்ட்ரோம் இஸ் அக்வர்ஸ் இன். டர்னர் சிண்ட்ரோம் எவர்களில் ஏற்படும்? மேல்ஸ் ஒன்லி, ஃபீமேல்ஸ் ஒன்லி அப்படிங்கும்போது ஃபீமேல்ஸ் ஒன்லி. இது ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறைவாக இருப்பதால், 46 இல்லாம அந்த 45 இருக்கு பாருங்க, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் 45X0 அப்படின்னு போட்டுருங்க, பெண்களுக்கு ஏற்படும். It is a condition in females where one of the X chromosome is missing or partially missing. முழுமையா மிஸ் ஆகலாம், இல்லை பார்ஷியலி மிஸ் ஆகலாம். ஸோ இதற்கான குரோமோசோம் அமைப்பு 44+X0 அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. குரோமோசோம் பேட்டர்ன் 44+X0. அதர் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இங்கே பார்க்குறதுல மேல்ஸ் ஒன்லிலாம் கொடுக்கோம்னா அதில் கிளைமெண்டல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்றுக்கு, கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் 44+XXY.
என்பது ஆண்களுக்கு ஏற்படும் குரோமோசோம் குறைபாடு. இந்த இருக்குல்ல, Klein-Belter syndrome 44 plus XXY is a chromosomal disorder that occurs in male. கூடுதல் X குரோமோசோம் இருப்பதால் இவர்கள் மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். Due to the extra X chromosome, affected individuals are usually sterile. சரிங்களா, இதை நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்மெட் வந்து இதுதான் கரெக்ட். 45 கமா எக்ஸ் நாட் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது வந்து 45 தான் வரும். ஓகே, 45 கமா எக்ஸ், அந்த ஒரு இது குறைபாடு இருக்குனால அப்படிதான் வரும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The alternate forms of gene are called. ஒரு ஜீனின் மாற்று வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அல்லிலிஸ். அல்லிலிகள் ஒரு பண்பின் இருவேறு நிலைகளை குறிப்பவை. எடுத்துக்காட்டு டி மற்றும் டி. சரிங்களா, அல்லிலிஸ் ஆர் டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் சேம் ஜீன் அட் த சேம் லோக்கஸ் ஆன் ஏ குரோமோசோம். ஒரு பண்போடைய இருவேறு நிலைகளை குறிப்பவை அல்லிலிஸ். சரிங்களா, தமிழ்ல வந்து இப்போ ஒரு ஜோடி அல்லிலிகள் ஒரு பண்பை தீர்மானிக்கிறாங்க. A pair of alleles determine the specific trait. கேமிட்ஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல். விந்து அண்டம்னா அது வந்து கேமிட்ஸ். அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஜீனுடைய மாற்று வடிவங்கள் அப்படின்னா அல்லிலிஸ், அல்லிலிகள். கிளியராட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 21. ஹீமோஃபிலியா இஸ் அன் டேஷ் டிசார்டர். ஹீமோஃபிலியா என்பது ஒரு டேஷ் குறைபாடுனா எக்ஸ் லிங்கட் ரெசசிவ், எக்ஸ் சார்ந்த ஒடுங்கு பண்பு. இது ரத்தம் உறையாத நோய், பெரும்பாலும் ஆண்களை பாதிக்கும். ஹீமோஃபிலியா இஸ் எ ஜெனடிக் டிசார்டர் where blood does not clot normally linked to the X chromosome. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்குன்னா, இது வந்து அரச நோயா, ராயல் டிசீஸ் என அழைக்கப்படுகிறது. known as a royal disease as it affected European royalty. கிளியரா? ஸோ ஹச் அப்படிங்கிற ஹீமோஃபிலியால ஹச் போடுறோம்னா, இது வந்து ஹார்ட் டு ஸ்டாப் ப்ளீடிங் அப்படிங்கிற அந்த ஹச் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் டிஎன்ஏ சைட்டோசின் பேர்ஸ் வித், டிஎன்ஏ சைட்டோசின் எதனோட இணையும் அப்படின்னா குவானைன். சி எப்போதுமே சி வந்து ஜி கூட தான் இணையும், அப்படிதானே? ஏ வந்து டி கூட. சி எப்போதுமே ஏன்னா டிஎன்ஏ கேட்டிருக்காங்க. ஓகே, சி எப்போதுமே ஜியுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளை இணையும். சைட்டோசின் சி ஆல்வேஸ் பேர்ஸ் வித் குவானைன், ஜி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஏ வந்து டி கூட 2 பிணைப்புகள், ஜி வந்து சி கூட 3 பிணைப்புகள், ஏ வந்து டி கூட 2 ஹைட்ரஜன் பாண்ட், ஜி வந்து சி கூட 3 ஹைட்ரஜன் பாண்ட். சி அண்ட் ஜி லுக் சிமிலர், அதனால ரெண்டுமே சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு டி, ஜிக்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 23. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நான் ஹெரிட்டபிள் வேரியேஷன்ஸ். பின்வருவனவற்றில் எது மரபொலியாக கடத்தப்படாத வேறுபாடு? அதாவது ஐ கலர், ஸ்கின் கலர், சொமாட்டிக் வேரியேஷன், உடல செல் வேறுபாடு, ஜெர்மனியல் வேரியேஷன் அப்படிம்பாங்க. இனப்பெருக்க செல் வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, இதான் வருமா போகுதுன்னு. பட் அப்படி இல்லை. பின்வருவனவற்றில் எது மரபொலியாக கடத்தப்படாத வேறுபாடுனா சோமாட்டிக் வேரியேஷன், உடல செல் வேறுபாடு தான். சரிங்களா, உடல செல்களில் ஏற்படும் மாற்றங்கள், எடுத்துக்காட்டு தழும்பு அடுத்த தலைமுறை செல்லாது. somatic variation occurs in body cells and are environmental, so they are not inherited. கிளியராட்டா? இது ஒரு உயிரத்தோடைய வாழ்நாள் மட்டும் இருக்கும், அடுத்து இதுக்கு கடத்தப்படாது. These last only for the lifetime of the individual. ஜெர்மனியல் வேரியேஷன் நிறைய பேர் டவுட் வரலாம். ஸோ அதை நம்ம வந்து பாஸ்ட் டு நெக்ஸ்ட்ன்றதுக்கு வரும், அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும். மற்றதெல்லாம் கடத்தப்படும் நம்மளுக்கு தெரியும், ஸ்கின் கலர், ஐ கலர் கடத்தப்படும் தெரியும். பட் இதை தான் நம்ம இந்த 2ல டவுட் படும், அதனால இதை சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிக்கிள் செல் அனிமியா இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன். அதாவது சிக்கிள்னா அந்த அறிவாள் மாதிரி இருக்கும்ல, அதுதான். அறிவாள் ரத்த சொகை எதில் ஏற்படும் மாற்றத்தால் உண்டாகிறது அப்படி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஹீமோகுளோபின், நமக்கு சின்ன கிளாஸ் புக்ல உண்டு சயின்ஸ்ல. ஹீமோகுளோபின் அப்படின்னா ஹீமோகுளோபின் ஜீனில் ஏற்படும் மாற்றத்தால் இரத்த சிவப்பணுக்கள் அறிவாள் வடிவம் பெறுகின்றன. A point mutation in the hemoglobin gene causes red blood cells to become sickle cell. இப்போ நோட்ஸ் ட்ரிக்ஸ்ல இது வந்து ஆக்சிஜன் கடத்தும் திறனை குறைக்கிறது. இட் ரெடியூஸ் ஆக்சிஜன் கேரி, ஏன்னா அந்த சிக்கிள் மாதிரி மாறினோன்னா ஆக்சிஜன் கேரி கெப்பாசிட்டி அதுக்கு ரெடியூஸ் ஆயிரு, கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட். இது ஒரு ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு, ஆட்டோசோமல் ரெசசிவ் நோய். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின்.
த பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் கால்ட். ஒரு உயிரினத்தோடைய வெளிப்படையான தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜெனோடைப், பினோடைப், மார்போடைப், ஹோலோடைப். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா புறத்தோற்றம் அப்படின்னா வெளிப்படையான புறத்தோற்றம், அப்போ பினோடைப் அப்படிங்கிறது ஞாபகம். ஒரு உயிரினத்துடைய உயரம், நிறம் போன்ற பண்புகள் தான் புறத்தோற்றம். அதெல்லாம் வெளியே தெரியக்கூடிய பண்புகள். பினோடைப் இஸ் அன் அப்சர்வபிள் பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். இப்போ நோட்ஸ் ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது புறத்தோற்றம் அப்படின்னா அந்த சூழல், மரபணு வகை இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே இது நம்ம சொல்றோம். பினோடைப், ஜெனோடைப் அண்ட் என்வரான்மெண்ட் சார்ட். பினோடைப் அப்படின்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ், பி. ஜீனோடைப்னா ஜெனடிக் மேக்கப் அப்படிங்கிறத ஞாபகம். இப்போ அடுத்து ஒரு டேபிள் பார்க்க போறோம் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு உண்டான நோட்ஸ்ல. இப்போ அம்சம், ஃபீச்சர், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அம்சல சுகர், சர்க்கரை. டிஎன்ஏல அது என்ன இருக்குன்னா டிஆக்சி ரைபோஸ். ஆர்என்ஏல ரைபோஸ் மட்டும் தான். ஓகே, ரைபோஸ் மட்டும் தான். ஸ்ட்ராண்ட், இலை. இதுல அதுல டிஎன்ஏல டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை இலை, ஆர்என்ஏல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒற்றை இலை. பேஸ் இது வந்து காரம். இதுல வந்து என்ன இருக்குன்னா தயமின், டி இருக்கும். அதுல வந்து யூ இருக்கும், யுரசில் இருக்கும் அப்படிங்கிறத இதுல ஞாபகம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல அடுத்த டாபிக்கோட சந்திப்போம்.